Praise the Lord, brothers and sisters. Subscribe my YouTube channel. Click bell button for more videos. Thank you. May God bless you. புதிய மாதத்தில் முதலாம் அதிகாலை நேரத்தில் நம்மளை ஆண்டவர் கூடி வர செய்திருக்கிறார். இப்பொழுது நமக்கு வாக்குத்தத்த வசனமாக வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 3 வசனம் 8. உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என்னுடைய நாமத்தை மறுதறியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்து இருக்கிறேன். வைக்கிறேன் அல்ல, வைத்து இருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த காலவழியில இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாசத்துக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்துல நம்முடைய ஆதி திருச்சபைகள் 7 இருந்துச்சு. ஆரம்பத்தில் எத்தனை சபை இருந்தது? 7 சபை தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் கோடிக்கணக்கான சபைகள் உலகம் முழுவதும் உருவாயிருக்கு. அந்த ஆதி 7 திருச்சபைகள்ல தான் நம்முடைய அப்போஸ்தலர்கள் ஊழியங்களை செய்து வந்தார்கள். அவர்கள் எல்லா சபைகளையும் விசாரித்து வந்தார்கள். எந்தெந்த சபையில என்னென்ன பிரச்சனை என்பதை அவர்கள் விசாரணை செய்து அதுக்கு தகுந்த உதவிகளை செய்து கொண்டு வந்தார்கள். சில மூப்பர்களை நியமனம் பண்ணார்கள். நாங்கள் அப்போஸ்தலர்கள் ரவுண்டுல ஊழியம் பண்ணி சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்போம், நீங்க தான் அந்தந்த சபைக்கு மூப்பர்கள் பொறுப்பா இருக்கணும், நீங்க நடத்தணும், நாங்கள் உங்களுக்கு தேவையான காரியங்களை கடித வழியாக நிருபங்கள் வழியாக உங்களுக்கு அனுப்புவோம். அந்த நிருபத்தை பார்த்து படிச்சு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களை சரிப்படுத்தி கொண்டு நாங்கள் வரும் பொழுது குற்றமற்ற ஒரு திருச்சபையாக இருக்கணும். நம்ம கர்த்தர் வருவாரு, அது வரைக்கும் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும் அப்படின்னு சொன்னார். அப்படி 6வது சபையில வரும் பொழுதுதான், பிலடெல்பியா சபையில தான் உன் கிரிகளை என்ன செஞ்சிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன்னு சொன்னார். அந்த சபையை பத்தி உங்களுடைய நற்கிரிகளை, உங்கள் வாழ்க்கையின் கிரிகளை நான் அறிந்திருக்கிறேன். நான் என்ன அறிஞ்சேன் அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் பலனா இருந்துச்சு, போதுமான பலன் நினைச்சல கிடைக்கல. ஏதோ கொஞ்சம் சத்தியம், கொஞ்சம் வசனம், கொஞ்சம் அறிவு, தேவனை பற்றிய தெளிவு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது. கடவுளுடைய பலனும் உங்களுக்கு என்ன செஞ்சு கொஞ்சமா தான் இருந்துச்சு. அறிந்த சத்தியத்துல, கொஞ்சம் பலத்துல, உங்களுக்கு இருக்கிற அறிவில ஆண்டோட நாமத்தை என்ன செஞ்சிருக்கீங்க, அறிந்திருக்கீங்க. ஆனா அந்த நாமத்தை மறுதலிக்க முடியாத சூழ்நிலைகளும் எதிர்ப்புகளும் பொறாமைகளும் விரோதங்களும் கடந்து வந்தாலும் ஆண்டவருக்காக நின்று அவருடைய நாமத்தை மறுதலியாமல் இருந்தீங்க. எப்படி ஆண்டோட நாமத்தை மறுதலியாம இருப்பதற்கு காரணம் என்னன்னா, நீங்க என்னுடைய வசனத்தை என்ன செய்தீங்க? அப்போஸ்தலர்களாகிய நாங்கள் எங்கள் மூலம் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிந்தீங்க, அந்த வசனத்தை கேட்டீங்க, அந்த வசனத்தின்படி என்ன செஞ்சீங்க? அங்க பைபிளை படிங்க. என் வசனத்தை கை கொண்டபடியினால் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்கு எல்லாருக்கும் வசனம் தெரியும், பைபிள் படிக்கிறோம், பிரசங்கத்தை கேட்கிறோம், ஆனா கை கொள்ளுகிறது இல்லை. ஆனா இந்த சபை கொஞ்சம் பலன் இருந்தும் ஆண்டோட நாமத்தை மறுதலியாமல்
ஆண்டோடைய வசனத்தை கை கொண்டு நீங்கள் வாழ்க்கை நடத்தினதுனாலதான் நான் உங்களுக்கு முன்னாடி வைத்திருக்கிறேன். என்ன வைத்திருக்கிறேன்? திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். நிறைய அடைபட்ட வாசல்ல உங்களுக்கு வர வேண்டிய சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள், பொருளாதார பிரகாரமான ஆசீர்வாதங்கள், குடும்ப ரீதியான ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய பயணத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், இந்த பூமிக்கு வாழ வேண்டிய வாழ்வுக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு அடைபட்டு கிடந்துச்சு. கடந்த 9 மாதங்கள் தடைபட்டு கிடந்துச்சு. ஆனா 10வது மாதத்துல உங்களுக்கு முன்னாடி அந்த திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அப்போ இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் நடக்கும், இதுவரைக்கும் நிறைவேறாத காரியங்கள் நிறைவேறும், இதுவரை தீராத பிரச்சனைகள் தீரும், இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் தடைப்பட்டு கிடந்தாலும் இந்த மாதத்தில் அது நிறைவேறும். காரணம், கர்த்தர் அந்த வாசலை திறந்துட்டாரு. அவர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, அவர் அடைத்தால் திறப்பவன் இல்லை. நீங்கள் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் 10ஆம் மாதத்தில் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில தேவன் நமக்கு சகல ஆசீர்வாதங்களை திறந்த வாசலாக மாற்றி இருக்கிறபடினாலே நீங்கள் கவலைப்படாமல் இந்த திறந்த வாசலுக்குள் பிரவேசித்து உங்களுக்கு வேண்டிய அத்தனை எடுத்துக்கொண்டு சுதந்தரித்து கொண்டு சுகமாய் வாழ நிச்சயம் தேவன் அருள் புரிவார். ஒரு நாளும் ஒருபோதும் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற திறந்த வாசலை யாரும் தடை செய்ய முடியாது. எந்த கொம்பனாலும் நடக்காது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு முன்னாடி திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்பதனாலே எவனுமே உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை தடுக்க கெடுக்க முடியாது. நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இம்மாதம் முழுவதும் வெற்றி நடை போடுங்கள், வீர நடை போடுங்கள், வசனத்தை கை கொள்ளுங்கள், கர்த்தருக்கு நன்றியாயிருங்கள், நம்பிக்கையில் இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.